ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா. ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான அப்பம் ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிளாஸ் பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கணும். 1 கைப்பிடி அளவு உளுந்து கோபுரம் மாதிரி வர மாதிரி போட்டுக்கணும். கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம். அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ண அரிசியை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஆன பிறகு அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துடணும். இப்போ மிக்சர் ஜார் ஒன்று எடுத்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாரில் சேர்த்துக்கணும். கூடவே 4 ஏலக்காய், சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண 1/2 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெல்லம் 1 கிளாஸ், நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் வெல்லம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இந்த மாவை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டோம். இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆன மாவில் சேர்ந்தோம்னா அப்போ நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ மாவை இட்லி இல்லை தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிட்டா 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா அப்போது நல்லா வரும். ஃபஸ்ட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கரண்டியில் மாவு எடுத்து மொல்லமாக நிதானமாக ஊற்றணும். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் அப்போ மேலெல்லாம் சீக்கிரமாக கலர் திரும்பிடும், ஆனால் உள்ளே வேவாது இருக்கும். அதனால லோ ஃப்ளேம் வச்சுக்கினா நல்லது. மாவு ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அப்போ உப்ப ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் மேலே தெரிச்சு விட்டோம்னா ஹேர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் உள்ள சென்டரில் மாவும் நல்லா வெந்துடும். இப்போ ஸ்லோவாக நிதானமாக அப்பத்தை திருப்பி போடணும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் வர மட்டும் வேக விட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் ஊற்றி காட்டுறேன். மொல்லமாக இதே மாதிரி நிதானமாக பொறுமையாக ஊற்றிட்டு நல்லா உப்பி வர டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே தெரிச்சு விடணும். இந்த மாதிரி எண்ணெய் தெரிச்சு விட்டுனே இருந்தோம்னா ஹேர் பபிள்ஸ் வெளியே வந்துட்டு சென்டரில் இருக்கிற மாவு நல்லா வெந்து உப்பி வரும். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா தெளித்து விட்டுட்டே இருக்கும். இப்போ இந்த அப்பத்தை சைடை தள்ளி விட்டுட்டு இன்னொரு கரண்டி மாவை ஸ்லோவாக அதே மாதிரி ஊற்றி விடலாம். இப்போ மேலே ஆப்பம் உப்பி வரக்குள்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே தெரிச்சு விடணும். இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டே வந்தோம்னா அப்போ உப்பி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினா அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த அப்பத்தை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவை இதேமாரி ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சேவ் பண்ணி வச்சுக்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு புது ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.